வந்ததுல இருந்து நீங்க நின்னுட்டே இருக்கீங்களே, வாங்க உட்காருங்க. உட்காருங்க மாமா. உட்காரு. வா உட்காரு. பவி. அப்புறம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஹனுமன் ஜெயந்தி, கோவில்ல இருந்து தீர்த்தம் வருது. நாளைக்கே பவிக்கு மருந்து கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சம்மதம்னா செஞ்சிடலாம். சம்மந்தி, எங்களுக்கு சம்மதம் தான். நல்ல நாளா இருக்கும்போது தாராளமா பண்ணிடலாம். அப்போ அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையும் நான் கூப்பிடுறேன். குட்டி, வரவங்களுக்கு சாப்பாடு மட்டும் ஏற்பாடு பண்ணிடு. அதுக்கு என்னம்மா, அதெல்லாம் தாராளமா செஞ்சிடலாம். அடேடே வாங்க. வணக்கம். வணக்கங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். உட்காரு. அப்பா, நாளைக்கு பவிக்கு மருந்து கொடுக்கலான்னு இருக்கோம். உங்களுக்கு சம்மதம்னா நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம். இந்த வீட்ல எல்லாமே என்ன கட்ட நடக்குது. உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட்டு என்கிட்ட கேட்கணுமேன்னு கேக்குறீங்க. ஏதோ உங்க விருப்பம் போல செய்யுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, இப்பதான் வெயில்ல இருந்து வந்திருக்காருல, கொஞ்சம் சிடுசிடுன்னு இருக்காரு. அப்போ நாளைக்கு நேரம் பார்த்து ஆரம்பிச்சிடலாம். பண்ணிடலாம் சம்மந்தி. நாம மம்மம் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா உங்க மம்மம்ம? ஐயோ கை கை. சோ, என்ன செல்லம் அவசரப்படுறியே. இது பாரு, கையெல்லாம் ஆக்கிக்கிட்ட. சரி, தரட்டுமா? மம்மம் தரட்டுமா? ஆக்காட்டு 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 சாப்பிடு. சரி 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 சரி, நம்ம வெளியில பாக்கலாமா? காக்கா குருவி ஏதாவது இருக்கா பாக்கலாமா? ஏ, அதோ பாரு, அங்க பத்தியா குருவி. சரி, இன்னொரு வாய் மம்மம் சாப்பிடலாமா? மம்மம் சாப்பிடலாம், மம்மம் சாப்பிடலாம். ஆ காட்டு. ஆ ஆ ஆ ஆ ஆ. காக்கா பார்க்கலாமா? குருவி பார்க்கலாம், அணில் பார்க்கலாம். எங்க போன் அடிக்குது பாருடா. போன் வந்திருக்கு. யார் போன் பண்றான்னு பார்க்கலாமா? யார் போன் வந்திருக்கு? நம்பர் புதுசா இருக்கேடா. யாரு? யார் பேசுறான்னு பார்க்கலாமா? ஹலோ, யாருங்க? நான் யாரு என்னங்கிறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. நீங்க வளர்க்குற குழந்தை ஆதிராக்கும் சந்தோஷுக்கும் பிறந்ததுன்னு எனக்கு தெரியும். ஹலோ, யார் பேசுறது? யார் பேசுறதுன்னு கேக்குறேன். இதுக்கே இப்படி பயப்பட்டா எப்படி மேடம்? உங்க பையனுக்கு தெரியாம நீங்க மறைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அந்த உண்மை தெரிஞ்சா உங்க மருமக உங்க மகனை விட்டு பிரிஞ்சு போயிடுவா. உங்க குடும்பம் சின்ன பின்னமாயிடும். இது பாரு, மரியாதையா சொல்லு, யார் பேசுறது? மேடம், நான் முதல்லயே சொன்னேன், நான் யாரு என்னங்கிறது இப்ப தேவையில்லை. நான் சொல்றதெல்லாம் உண்மைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சும்மா இல்லைன்னா சொல்லி டிராமா ஆடாதீங்க. இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். மேடம், என்ன அமைதியா இருக்கீங்க? நமக்கு மட்டும் தெரிஞ்சது எப்படி வெளியாளுக்கு தெரியும்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன உண்மை? இவன் ஆதிராவுக்கு பிறந்த குழந்தைதான். நான் தத்து எடுத்து வளர்த்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சும்மா நீ ஏதாவது சொல்லி என்னை ஏமாத்தலான்னு பாக்காத. ஆமா, நீ யாரு? நான் ஏன் இந்த விளக்கெல்லாம் உனக்கு கொடுக்கணும்? போனை வை. அது எப்படி மேடம்? நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இங்க பாருங்க மேடம், உங்க கூட விவாதம் பண்ண நான் போன் பண்ணல. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்னு நான் சொல்ல தேவையில்லை. நான் அதை சொல்லாம இருக்கணும்னா எனக்கு நீங்க 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். அதுவும் நாளை காலையில 11 மணிக்குள்ள எனக்கு கிடைக்கணும். உங்க
உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற போஸ்ட் பாக்ஸ்ல அந்த பணத்தை கொண்டு வந்து போடணும். இத பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசி பிரச்சனை பண்ண பார்க்காத. இதெல்லாம் நல்லதில்ல சொல்லிட்டேன். மேடம், நீங்க பணம் கொடுக்கலனா பிரச்சனை உங்களுக்கு தான். நாளைக்கு 11 மணிக்கு அங்க வந்து பாப்பேன். பணம் இல்ல, உங்க பையன்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். ஹலோ 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 ஹலோ. ச்சே. இல்ல இல்ல இல்லடா. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானா? இல்ல 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 இல்ல. சரி 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 சரி. ச்சே. யாரா இருக்கும்? எனக்கும் ஹரிசாருக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயத்த சொல்லி இப்படி பிளாக்மெயில் பண்றானே. அதுவும் பணம் கொடுக்கலனா சந்தோஷ் கிட்ட போய் சொல்லிடுவேன்னு வேற சொல்றான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த விஷயத்த உடனே ஹரிசார் கிட்ட போய் சொல்லணும். மேடம், ஏன் ரொம்ப பதட்டமா பேசுறீங்க? சார், நேத்து தெரியாத நம்பர்ல எனக்கு ஒரு கால் வந்துச்சு சார். அதுல பேசின ஒருத்தன் இந்த குழந்தை ஆதிராவுக்கும் சந்தோஷுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்றான். என்ன மேடம் சொல்றீங்க? இது நம்ம 2 பேருக்கு மட்டும் தானே தெரியும். அத போன்ல கேட்டவன் யாரா இருக்கும்? எனக்கு தெரியல சார். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவன் வேற என்ன சொன்னான்? அபார்ட்மெண்ட்ல இருக்கிற போஸ்ட் பாக்ஸ்ல அது பக்கத்துல ஒரு பேக்ல 2 லட்சம் ரூபாய் வைக்கணும்னு சொல்றான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பணம் பறிக்க போன்ல கூப்பிட்டு மிரட்டி இருக்கான். சார், நம்மளை தவிர இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அந்த டாக்டருக்கும் புரோக்கருக்கும் மட்டும்தான் தெரியும். ஒருவேளை அவங்க 2 பேரும் ஏதாவது பிளான் பண்ணி நம்ம கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்கு பாக்குறாங்களோ? இல்ல மேடம், வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவங்க பண்ணதே சட்ட விரோதம். நாம போலீஸ்க்கு போனோம்னா அவங்க தான் முதல் அக்யூஸ்ட். அதனால அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க, வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க. சார், இந்த விஷயம் பவிக்கும் சந்தோஷ்க்கும் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையில மாட்டிடுவேன் சார். அவன் கேக்குற அந்த 2 லட்சம் ரூபாய் என்கிட்ட வேற இல்ல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. என்ன மேடம் சொல்றீங்க? பணம் கொடுத்தா மட்டும் விட்டுருவானா? ருசி கண்ட பூனையா திரும்பவும் வருவான். அப்புறம் அவனுக்கு நம்மள போட்டு கொடுக்கறது நோக்கமா இருக்காது. அப்படி இருந்திருந்தா சந்தோஷ்கோ பவிக்கோ தான் போன் பண்ணிருக்கோம். அவன் நோக்கம் பணம் தான். என்ன சார் இது? இந்த குழந்தை பொறப்ப சுத்தி எவ்வளவு பிரச்சனை வருது. எனக்கு பயமா இருக்குது சார். இதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க மேடம். நான் யாருன்னு கையும் களவுமா பிடிக்கிறேன். நீங்க தைரியமா போங்க. வரவங்களுக்கு சந்தன குங்குமம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு தாம்பூல தட்டு வேணும். சம்மந்தி அம்மா எங்க போயிருக்காங்க? இங்கதானே இருந்தா. ஏற்கனவே எல்லாத்தையும் தட்டுல எடுத்து வச்சுட்டு இருந்தா. எங்க இருக்கான்னு தெரியலையே. லட்சுமி அக்கா வரவங்கள பாத்துட்டு வெளியே தான் நிக்கிறாங்க. சந்தன தட்டும் அவங்க கையில தான் வச்சிருக்காங்க. சரி சரி சரி. பாத்தியா சம்பந்திய, நீ சொல்லிட்டு இருக்க வேலைய சம்பந்தி ஏற்கனவே செஞ்சுட்டாங்க. இதுதான் பொறுப்புங்கிறது. நீ போய் மத்த வேலையை கவனி. அடடா, என்ன மச மச நின்னுகிட்ட குத்து விளக்குல திரிய போட்டு விளக்கேத்தாம கொண்டா கொண்டாப்பா. ஏண்டி வந்தவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது குடிக்கலாம்ல? இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்ல. வாயை திறந்தா ஒண்ணு சாப்பாடு இல்லனா யாரையாவது குறை சொல்லணும். இதை தவிர வேற எதுவுமே தெரியாது.
அடே, அந்த போஸ்ட் பாக்ஸ கண் கொட்டாம நீ பாத்துக்கிட்டே இரு. அது பக்கத்துல யாராவது சந்தேகப்படுற மாதிரி போனாங்கன்னா அவங்கள உடனே போய் லாக் பண்ணணும். சார், இததான் 10 மணில இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. யார் வருவாங்கன்னு கேட்டா தெரியலன்றீங்க, அப்புறமா சொல்றேன்னு சொல்றீங்க. இன்வெஸ்டிகேஷன் எதுக்குன்னு தெரியாம எப்படி சார் இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ண முடியும்? இது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். நேரம் வரும்போது நானே சொல்றேன். இப்ப சொன்ன வேலைய ஒழுங்கா பாரு. ஓகே, பாரு. எல்லாம் ரெடி ஆயிருச்சா? ஆயிட்டே இருக்கு. டேய் சந்தோஷ், லட்சுமி வாசல்ல நிக்கிறா போல இருக்கு. விசேஷம் வீட்டுக்குள்ள நடக்குதுன்னு சொல்லி கூட்டிட்டு வாடா போடா. சரி 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 பாட்டி, சீக்கிரமே வந்துடுறேன். ஓ சீக்கிரம் போ. வைதகி, கவி ரெடி ஆயிட்டாளா? நீ போய் பாரு. நல்ல நேரத்துல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அவ ரெடி ஆயிட்டா. 5 நிமிஷம் தான். நீங்க வந்தவங்களை கவனிங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அம்மா, என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க எல்லாருமே உள்ள உங்களை காணோம்னு தேடிட்டு இருக்காங்க. வாங்க உள்ள போலாம். நான் வரவங்கள வரவேத்துட்டு இருக்கேன் குட்டி. நீ போ, நான் அப்புறம் வந்துடுறேன். ஏம்மா, யாருக்காவது வெயிட் பண்றீங்களா? நம்ம அபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் இன்னும் வரணுமே. அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு உள்ள கூட்டிட்டு வந்துடுறேன். நீ போ. சரி, சீக்கிரம் வந்துருங்க. வந்துடுறேன். போ போ. ஃபங்க்ஷன் நடக்க போற இன்னைக்கு தான் இவ்ளோ சிக்கல் வரணுமா? அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹரி சார் என்கிட்ட சொல்லிட்டு போய் கீழே நிக்கிறாரு. மனசே கேட்க மாட்டேங்குது. அவன் வந்திருப்பானா? ஹரி சார் பாத்திருப்பாரா? ஐயோ, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அத்தை, அத்தை, என்ன அத்தை இங்க நிக்கிறீங்க? பவி, நீ ரொம்ப அழகா இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சரி விடுங்க அத்தை, இங்கேயே நிக்கிறீங்க. அது வரவங்கள அழைச்சிட்டு வரணும்ல, அதுக்காக தான் நின்னுட்டு இருக்கேன். அத்தை, முக்கியமா வரவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. எனக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் உங்க கையால செய்யணும் தான் எனக்கு ஆசை. வாங்க அத்தை, உள்ள போலாம். வாங்க அத்தை, போங்க போங்க போங்க, உள்ள போங்க போங்க. என்ன சார் இது? கார் வந்து இப்படி போஸ்ட் பாக்ஸ் மறைச்சிருச்சே. அதான் தெரியல. நீ இங்கே நின்னு யாராவது புதுசா வராங்களான்னு பாரு. நான் போஸ்ட் பாக்ஸ் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு பாரு. சரி சரி போங்க. எவ்வளவு சொல்லியும் உனக்கு பயம் இல்லாம போச்சுல? பணத்தை வைக்காம என்னை ஏமாத்திட்டல? சந்தோஷ் கிட்ட நான் உண்மையை சொல்றேன், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. யாரையும் காணுமே. ஒருவேளை அவன் வரலையோ? ஹலோ, ஓகே ஓகே, இன்னும் எவ்வளவு நேரம்? கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். ஐயோ, இன்னைக்குதான் ஃபங்க்ஷன், எல்லாரும் வந்துட்டாங்க. எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன்.
எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்றேன்ல. இது எவ்வளோ? 50 ரூபா. என்ன இவ்ளோ விலை சொல்றீங்க? தங்க விலை சொல்றீங்க? அதுவும் காய்ங்க நல்லா இருந்தா கூட பரவாயில்ல. இது பாருங்க எப்படி கெட்டு போயிருக்கு. காயெல்லாம் அப்படிதாம்மா இருக்கும். எங்க இங்க சந்தோஷ் வீடு எங்க இருக்கு? சரி சீக்கிரம் வாங்க. சந்தோஷ் வீடா? ஆமா. ஓ அதோ அந்த பிளாக் தெரியுது பாருங்க. ஆமா. அதுல அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே. Thank you மேம். யா. உட்காரு பவி. அந்த ஆர்த்தி தட்டை கொஞ்சம் எடுங்களேன். ఇదేంటి కొత్తగా ఉంది? మందు కుడుకురానికి హారతి எடுப்பாங்களா? இது ஆரத்தி இல்ல, திருஷ்டி கழிக்கிறது. இங்க எத்தனை பேரோட வைத்தறிச்சல் இருக்கோ அவங்க கொள்ளி கண்ணெல்லாம் பட்டு போக வேண்டாம், அதுக்குதான். இந்தம்மா இத கொண்டு போய் கொட்டிட்டு வா. சரிக்கா. அப்புறம் என்ன, நல்ல நேரம் தானே, ஆரம்பிச்சிடலாமா? சம்மந்தி அம்மா தொடங்கலாமா? பவி எழுந்து போய் அந்த குத்து விளக்கு ஏத்துமா. நல்லா இருக்குல்ல? இங்க பாருங்க, வீட்டுக்கு மூத்தவங்க யாரோ அவங்க வந்து தீர்த்தம் கொடுத்துருங்க. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எங்க அண்ணன் தான், அவர் தான் முதல்ல கொடுக்கணும். அண்ணே, நம்ம வழக்கப்படி ஆம்பளைங்க முதல்ல கொடுக்க கூடாது, வழக்கத்தை மாத்த வேண்டாம். அட பாவி, இதெல்லாம் ஓம் வேலை தானா? தொழில் நேர்மை பக்தின்னு எல்லாம் அவ்ளோ பேசிட்டு இப்ப காசுக்காக இந்த வேலை பாக்குறியா? சந்தோஷுக்கு தெரிஞ்சா இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அப்படின்னா முதல்ல சம்மந்தி அம்மா கொடுக்கட்டும், அதான் சரியா இருக்கும். சரிங்க சம்மந்தி அம்மா, நீங்க தீர்த்தத்தை கொடுத்து ஆரம்பிச்சு வைங்க. மா என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. வா லக்ஷ்மி, இந்தா குடு. அம்மா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஐயோ, என்ன லட்சுமி, கண்ணு என்ன புடனையிலேயே வச்சிருக்க? எடுத்த உடனே அபசகுணமா பண்ணிட்டு இருக்க. லக்ஷ்மிக்கு கவனம் இங்க இருந்தா தானே எல்லா அதிர குழந்தை மேல எல்லாம் இருக்கு.
வரீங்களாக்கா கொடுங்கன்னு சொல்றேன். இந்த நேரத்துல எது பேசுறதுன்னு தெரியல உங்களுக்கு. வாய் வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அக்கா நீங்க திரும்பவும் கொடுங்கக்கா. நல்ல காரியம் நடக்கிற இடத்துல இப்படி தடங்கள்லாம் வரக்கூடாதுன்னு தான் அனுபவம் உள்ளவங்கள செய்ய சொல்றது. இப்படி பண்ணிட்டீங்களே. அதத்தான் நானும் சொன்னேன். ஐயோ விடுங்களேன் அத்தை. உங்க கை தவறிதான் விழுந்துச்சுன்னு தெரியும். மத்தவங்க பேசுறதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. கொடுங்க. கொடுங்கன்னு சொல்றேன். பரவாயில்ல கொடுங்க.